இந்த டெலிவரி பாய் பண்ணதை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டெலிவரி பார்சல் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாருங்க இவர். இந்த பார்சலுக்கு அந்த பொண்ணு இது எவ்வளோ அப்படின்னு கேட்குது. 1000 அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஜிபே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஜிபே ஸ்கேன் பண்ணி அந்த பொண்ணு 1000 அனுப்பி விட்ரு உள்ளே வந்துடுது. உடனே அந்த தங்கச்சி அந்த அக்காட்ட வந்து, நீ என்ன ஆர்டர் பண்ண அப்படின்னு கேட்குது. நான் சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். நீ சாப்பாடு ஆர்டர் பண்ணியா? இது வேறு ஏதோ வந்திருக்கு. இது 2000, நான் 1000 தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரவாயில்ல, நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, இல்லை உனக்கு வந்தது தான் நீ சாப்பிட்ணும், இது யாருக்கோ ஆர்டர் பண்ணாங்க, பாவம் அவரோட கை காசு போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், நீ ஏன் அதை எடுத்துகிட்டு வந்த, போய் கொடு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏம்மா, அது கொடுத்தது அவன் தப்பு, நம்ம தப்பு இல்லை, நம்ம தான் கரெக்டாக தானே வாங்கிட்டு வந்திருக்கோம், அவங்க தானே மாற்றி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த டெலிவரி பாய் என்ன பண்ணுறாருன்னா, வெளில வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐயோ சாப்பாடை மாற்றி கொடுத்துட்டப்பேன்னு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு காலிங் பெல் அடிச்சதும் இந்த பொண்ணு ஏஞ்சி போயிட்டு, சாரிங்க மேடம், உங்களுக்கான பார்சல் இது இல்லை, அது வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு, இதுதான் உங்களுக்கு, இது 1000 நீங்கள் கொடுத்தது, ஆனால் அது 2000 மதிப்புங்க, இதை நாங்கள் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லையேப்பா அதெல்லாம் ஒன்றும் மாறலை, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுப்பா. எல்லாம்மா கையெடுத்து கும்புறேன், உங்களுக்கு கொடுத்துருங்கம்மா, அப்புறம் நான் என் கை காசை போட்டு கொடுக்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னது. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு கதவை சாத்திடுறா. உடனே அவரும் உள்ளே போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கதவெல்லாம் திறந்து சாத்திட்டு வராங்க. வந்து சாப்பிட்லான்னு பார்க்குறாங்க. அவங்க அம்மா ஃபஸ்ட்டு உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோன் பார்த்தா ஃபோனில் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு காசு பணம் தான் பிடிக்குமா, அப்படி இல்லைன்னா உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க அம்மா ஃபோனை எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. என்ன நீ 1000 அனுப்பணும்னு சொன்னால் நான் 10,000 அனுப்பிவிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எங்கே 10,000 அனுப்புனேன், 1000 தான் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஐயோ 1000 பதிலாக ஒரு 0 சேர்த்து போட்டு 10,000 அனுப்புகிறேன் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த டெலிவரி பர்சனுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான். அப்புறமா கதவு காலிங் பெல் அழுத்திட்டு பார்த்தா அந்த டெலிவரி பர்சன் வந்து, மேடம் நீங்கள் இது போல் எனக்கு 10,000 அனுப்பி விட்டீங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன், என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால தான் பக்கத்தில் இருக்க ஏடிஎம்மில் போய்ட்டு காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணும் உடனே அவங்க பார்சலை வாங்கிக்கிட்டு அதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த 2000 உள்ள பார்சலை கொடுத்துட்றாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம எப்போவுமே பேராசைப்படக்கூடாது. பேராசைப்பட்டால் பெருநஷ்டம் தான் கிடைக்கும்.